வணக்கம் நண்பர்களே. பாகற்காய் இனிக்க இனிக்க அள்ளித்தரும் ஆரோக்கிய பலன்கள். பாகற்காய் இந்த பெயரைச் சொன்னவுடன் பலருக்கு குமட்டல் வந்துவிடும். சிலர் வாய் முழுக்க அதன் கசப்பு படர்ந்துவிட்டது போல உணர்வார்கள். பெரியவர்களுக்கே இப்படியென்றால் குழந்தைகளைப் பற்றிச் சொல்லவே வேண்டாம். உவ்வே, காட்டி ஓடுகிற செல்லங்களே அதிகம். பாகற்காய் சமைக்கிற தினத்தில் அவர்களைச் சாப்பிட வைக்க ஓடிப்பிடித்து விளையாட வேண்டியிருக்கும். ஆனால் பாகற்காய் அந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்க வேண்டிய காய் அல்ல. நமக்கு நன்மை தரும் பல அம்சங்கள் இதில் உள்ளன. அவை இங்கே. 2 மடங்கு வலிமை புரோக்கோலியில் இருப்பதை விட 2 மடங்கு பீட்டா கரோட்டின் இதில் உண்டு. இந்த பீட்டா கரோட்டின் தான் நம் உடலுக்குள் வைட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு சேகரமாகும். இது நமது கண் தோல் போன்றவற்றுக்கு நல்லது. பசலைக்கீரையில் இருப்பதை விட 2 மடங்கு கால்சியம் இதில் உண்டு. இது நமது எலும்பு பல் வளர்ச்சிக்கு உதவும். வாழைப்பழத்தில் உள்ளதை விட 2 மடங்கு பொட்டாசியம் இருக்கிறது. தசை வலிமை, நரம்பு மண்டல செயல்பாடு, இதய நலன் போன்றவற்றுக்கு பொட்டாசியம் உதவும். இன்சுலின் சுரப்பு மேம்படும். இதில் சரண்டின் என்ற வேதிப்பொருள் உள்ளது. இரத்தத்தில் உள்ள அதிக சர்க்கரையை இது குறைக்கும். இதேபோல் போலிபெப்டைடு பி என்ற இன்சுலின் பாகற்காயில் உள்ளது. இது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்சுலின் மேம்பட உதவும். வைட்டமின் கலவை. இது கலோரி குறைவான ஓர் உணவு. இதில் வைட்டமின் P1, P2, P3, சி, மக்னீசியம், போலேட், சிங்க், பாஸ்பரஸ், மாங்கனீஸ், நார்ச்சத்து போன்ற உடலுக்கு நன்மை செய்யும் பல சத்துக்கள் உள்ளன. குடற்புழுவுக்கு மருந்து. இது இரைப்பை பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்து. பாகற்காயை ஜூஸ் ஆக்கிக் குடிப்பது குடலில் உருவாகும் புழுக்கள், ஒட்டுண்ணிகளை கொல்ல உதவும். ஒவ்வாமை, வீக்கம், கட்டிகளையும் பாகற்காய் போக்கும். விதைகளிலும் உண்டு பயன்கள். இதன் விதைகள் இதய நோய்களிலிருந்து நம்மை காக்கும். தேவையற்ற கொழுப்புகளை எரித்து இதய தமனி அடைப்பு ஏற்படுவதில் இருந்து காப்பாற்றும். புற்றுநோய், லூக்கீமியா, இரத்த சோகை போன்றவை வராமல் தடுக்கும் ஆற்றலும் இதற்கு உண்டு. தோல் நோய்களுக்கு மருந்து. இதன் சாற்று எலுமிச்சை சாற்றில் கலந்து காலை வெறும் வயிற்றில் 6 மாத காலம் குடித்து வர முகப்பரு பிரச்சனை நீங்கும். தோல் பிரச்சனைகளான சிரங்கு, அரிப்பு, சொரியாசிஸ், படர்தாமரை, அலர்ஜி போன்றவற்றுக்கு தீர்வு தரும். எடை குறைப்புக்கு உதவும். பாகற்காயில் 80 முதல் 85% வரை தண்ணீர் உள்ளது. இதிலிருந்து கிடைக்கும் கலோரியும் குறைவுதான். தண்ணீர் நமது பசியை போக்கும் என்பது நமக்கு தெரியும். பாகற்காயை சாப்பிடுவதால் பசி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். இதனால் எடை குறையும். ஓர் எச்சரிக்கை: அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது பாகற்காயை பொறுத்தவரை உண்மை. தினமும் பாகற்காயை குறைந்த அளவே சாப்பிட வேண்டும். இல்லையென்றால் அடிவயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. சர்க்கரை நோயாளிகள் இதைத் தொடர்ந்து சாப்பிட்டால் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகளில் மாற்றம் செய்ய வேண்டி வரும். மருத்துவரிடம் ஆலோசனை பெற்ற பிறகுதான் பாகற்காயை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். குறைப்பிரசவம் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் கர்ப்பிணிப் பெண்கள் பாகற்காயை தவிர்ப்பது நல்லது. கசப்பான விஷயங்கள் எப்போதும் நம்மை பாதிப்பவையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அவை சில நேரம் இனிப்பை விட அதிக பலன்களை கொடுப்பவை. அதனால் குறைவான அளவில் உணவிலும் வாழ்விலும் கசப்பான விஷயங்கள் தேவை. அந்த பட்டியலில் முதல் இடம் பாகற்காய்க்கே. இது அள்ளித்தரும் பலன்களும் அதிகம். கவனத்தில் கொள்ளவும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்திடுங்கள். தொடர்ந்து இணைத்துருங்கள் நமது ஹெல்த் என்ஜாய் சேனலில். நன்றி, வணக்கம்.